இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 146ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் இந்த மாதத்தை இன்றோடு நாம் நிறைவு செய்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த ஆச்சரியமான பாதைகளை நினைச்சு பாருங்க. நன்றி சொல்லாம இருக்கவே முடியும். உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாமும் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை செய்திகளை பார்க்குறோம், வாசிக்கிறோம், கேள்விப்படுறோம். ஜனங்கள் எப்படிப்பட்ட ஆபத்துகள், வேதனைகள் வழியாக கடந்து வர்றாங்க. சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு செய்தி, ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக காத்திருந்த ஒரு நபர் கொட்டாவிதான் உண்டாராம். திறந்த வாய் மூடலை, அவரால் பேச முடியல. அருகில் இருந்தவர்களை உதவிக்கு அழைத்து அங்கே அவசரமாக அவருக்கு வந்து ஒரு சிகிச்சை கொடுக்க ஒரு பிசியோதெரபிஸ்ட் வந்து அவருக்கு சிகிச்சை செய்து அதுக்கப்புறம் தான் சரியாச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி பேப்பரில் பார்த்தோம். யோசிச்சு பாருங்க, நம்மலாம் எத்தனை தடவை வாயை திறக்கிறோம், எத்தனை தடவை திறந்து கொட்டாவி விட்டு மூடுறோம். நமக்கெல்லாம் இப்படிலாம் ஒன்றுமே நடக்கலையே. வழுக்கி எத்தனை தடவை கீழே விழுறோம், நமக்கு எந்த ஆபத்தும் வரலையே. எத்தனை வாகனங்கள் நமக்கு எதிர்த்து வேகமாய் வந்தது, ஆபத்துகள் விபத்துகளுக்கு விலக்கி நாம் காக்கப்பட்டோமே. தேவைகள் ஏராளம் இருந்தது, அத்தனையும் ஆண்டவரே எனக்கு சந்தியும் என்று நாம் ஜெபித்த போது ஆண்டவர் அந்த தேவையெல்லாம் சந்திச்சாரு. நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த நோய் நொடி இல்லாமல் இந்த மாதத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். வீண் அலைச்சல்கள் நமக்கு இல்லை, தேவையில்லாத பிரச்சனைகள் வரல. ஆண்டவர் சில காரியங்களுக்கு பதில் தந்தார். ஆண்டவர் சில காரியங்களில் அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் அநேகருக்கு முன்பாக நம்மை சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த சங்கீதக்காரனை போல சொல்லுவோம், ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும் இல்லப்பா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க உபகாரங்களை நினைச்சு, நீங்க எனக்கு செஞ்ச நன்மைகளை நினைச்சு துதிப்பேன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிங்க. வரக்கூடிய புதிய மாதம் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்கு வரக்கூடிய புதிய மாதத்தை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.